ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு இன்னைக்கு நாங்க வந்து லாஸ்ட் 2 லெசன்ஸில் நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் படித்தோம். இன்றைக்கு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக ஒரு வேர்பை பற்றி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லெசன் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸுக்கு நாங்கள் குறிப்பாக ஒரு வேர்பை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, அப்போ அதுக்கு சொல்கிறது டு பி வேர்ப். ஸோ டு பி வேர்ப் நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி டு பி வேர்ப் இஸ் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த கண்டிஷன் ஆஃப் பீப்புள், திங்ஸ், பிளேசஸ் அண்ட் ஐடியாஸ். அப்போ நாங்கள் இங்கிலீஷில் வந்து மிக ஒரு பேசிக்காக நாங்கள் ஸ்டார்ட் தொடங்கிக்க எங்களை பற்றியோ அல்லது சுற்றி வர நடக்கிற ஒரு சம்பவங்களை பற்றி அல்லது ஏதாவது ஒரு பொருளை பற்றி என்னத்தையும் நாங்கள் விவரிக்கிறதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மிகவும் முக்கியமாக பாவிக்கிற வேர்ப் தான் இந்த டு பி வேர்ப். அப்போ இதில் நான் டு பி வேர்பை நான் என்னென்று போட்டிருக்கிறேன். அப்போ ஐ ஆம், யூ ஆர், he is or she is, we are, you all are, they are. அப்போ இதுதான் டு பி வேர்ப். அப்போ எங்களை பற்றியோ அல்லது ஏதாவது நடக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி அல்லது வேறு யாராவது பற்றி எதுக்குமே நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவிக்கிற ஒரு வேர்ப் இந்த டு பி வேர்ப். அப்போ இப்போ உதாரணமாக ஐ ஆம் ஹாப்பி, or you are a student, it is a book, we are all going to class. அப்போ இப்படி நாங்கள் ஏதாவது ஒரு நாங்கள் செய்ய போகிறத அல்லது செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் ஆக்சுவலி செய்து கொண்டு இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ செய்து கொண்டு இருக்கிற அல்லது நடந்து கொண்டு இருக்கிற ஏதாவது ஒரு சம்பவத்தை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த டு பி வேர்ப் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ ஐ, அப்போ நாங்கள் ஏதாவது செய்கிறோம் இந்த ஐயோட ஐன்னு இருந்தால் அது இட் வில் பி ஐ ஆம். ஐ ஆன்னு சொல்லலாது, இட் வில் பி ஐ ஆம். ஆனால் யூ ஓட வார வேர்ப் வந்து ஆ. ஹீ, ஷீ அல்லது இட். இப்போ ஒரு பாயை பற்றி அல்லது ஒரு கேர்ளை பற்றி அல்லது இட் வந்து இட் கேன் பி அன் அனிமல் அல்லது ஏதாவது ஒரு திங் ஒரு பொருள் பற்றி கதை கேட்க நாங்கள் இஸ் என்ற டு பி வேர்பை பாவிப்போம். பிறகு கடைசி மூன்றுக்குமே நாங்கள் திரும்ப ஆ என்ற டு பி வேர்ப் பாவிக்கிறது. ஓகே, அப்போ இது வந்து நீங்கள் நாங்கள் இதில் கீழே நான் கொஞ்சம் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. நாங்கள் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணினா உங்களுக்கு இந்த டு பி வேர்ப் நாங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி பாவிக்கிறதுன்னு விளங்கும். அப்போ நான் மேபி ஒரு 5 மினிட்ஸ் தரேன். இந்த பிளாங்க்ஸில் வந்து எம், இஸ் அல்லது ஆ இந்த மூணில் ஏதாவது ஒன்று வரும். எது வரும்னு யோசிச்சு நீங்கள் அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்க. நாங்கள் ஒரு 5 நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஜூமில் உங்களை ஹேண்டை ரைஸ் பண்ணால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 5 மினிட்ஸ் தரேன் இந்த எல்லா சென்டென்சஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. எல்லாரும் உங்களோட கொப்பியில இதுக்கு பதில் எழுதுங்க.
டேனியலா முடிச்சிட்டீங்களா இருந்தா அதுல இருக்கிற மற்ற ஆக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களோட குரூப்ல இருக்கிற மற்ற ஆக்களுக்கு. இன்றைக்கு கிளாஸுக்கு யாரும் வரையல, நான் ஓகே மட்டும்தான் இருக்கு. ஓகே, அப்ப கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. மற்ற ஆக்கள் முடிஞ்ச உடனே சலோமி அக்கா கூப்பிடுவா. Shalomi, can you differentiate generally a verb and a to be verb? What exactly is the difference? என்றதை பிறகு நீங்க பிள்ளைகளை சொல்லி கொடுக்க சொன்னால் that would be more helpful. Yeah, sure. I'll do that. டேனியலா சொல்றீங்களா முதல் முதல் 3 சென்டென்ஸுக்கு உங்கள ஆன்சர்ஸ்? Okay. Miss, can I tell? Yes, yes. Read it out. Read your answers for the first 3 sentences. I am happy today. I am a student. He is a good boy. Okay, very good. Thank you. Next, Norwood English School. அடுத்த 3 sentence. Okay, miss. It is sunny today. My shoes are new. The cat is sleeping. Our teacher is nice. Okay, very good. Thank you, miss. Thank you. அடுத்தது star, th star. My dog is very cute. You are in first grade. She is my best friend. Okay, very good. Thank you. அடுத்தது அவிசாவல இங்கிலீஷ் கிளாஸ். They are playing outside. We are excited for the trip.
The apples are on the table. Okay, கடைசி. The books are on the shelf. Okay, very good. Okay, so எல்லாம் correct, right? So that is how we use the to be verb. அப்போ to be verb வந்து நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு இது நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விவரிக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிற verb. அப்போ அது வந்து மற்ற வேர்ப்ஸ்லேருந்து எப்படி வித்தியாசப்படுதுண்டா இப்போ உதாரணமாக நாங்கள் அந்த வேர்ப்ஸ் படிக்க நாங்கள் பார்த்தோம் ரைட்டிங், ரன்னிங், ட்ராயிங், லாஃபிங், இது எல்லாமே ஒவ்வொரு வேர்ப்ஸ். ஆனால் அந்த வேர்ப்ஸை கூட நாங்கள் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோமா, நடந்து முடிஞ்சதை சொல்கிறோமா, நடந்து கொண்டு இருக்கிறத சொல்கிறோமா, அல்லது இனித்தான் நடக்க போகிறத சொல்கிறோமான்றதை நாங்கள் எப்படி அதை வித்தியாசம் காண்றோம்டா இந்த டு பி வேர்பை வச்சு தான். அப்போ ஐ ஆம் ரைட்டிங்கண்டா நான் இப்போ எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் ரைட்டிங் அது வந்து டு பி வேர்புன்ற பாஸ்ட் டென்ஸ். அப்படி சொன்னால் அதிலிருந்து ஆக்களுக்கு விளங்கும் ஓகே இது நான் எழுதி முடித்ததை பற்றி நான் சொல்கிறேன்ண்டு. அல்லது ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் என்றா நான் இனித்தான் நித்திர கொள்ள போகிறேன். அப்போ அந்த டு பி வேர்ப் வந்து மற்ற வேர்ப்ஸை நாங்கள் பாவிக்கிறதுக்கும் அது ஸ்பெஷலாக மற்ற வேர்ப்ஸ் வந்து நாங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதா, முடிஞ்சதா, இனி நடக்க போகிறதான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த டு பி வேர்ப் முக்கியம். அப்போ டு பி அதான் நான் இங்கிலீஷில் வந்து நாங்கள் நார்மலாக இங்கிலீஷ் படிக்க தொடங்கிக்க முக்கியமாக இந்த டு பி வேர்பை நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக படித்து கொள்வது. ஓகே, அப்போ மற்ற வேறு வேர்ப்ஸை நாங்கள் பாவிக்கிறதுக்கும் இந்த டு பி வேர்ப் நாங்கள் ஒரு பேசிஸாக ஒரு பேசிக்கு தான் நாங்கள் பாவிச்சு கொள்வது. ஓகே, ஸோ டு பி வேர்பை நான் இப்போதைக்கு அப்போ அதில் நிப்பாட்டிட்டு நாங்கள் அதில் வேறு எக்ஸசைசஸ் இருக்குது, நீங்கள் இப்போ உங்களை கிளாஸ் ஒர்க்குக்கும் ஹோம் ஒர்க்குக்கும் செய்யலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ப்ரெபசிஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ரெபசிஷன்ஸ்ன்றது ஏதாவது ஒரு ஒரு பொருள் அல்லது யாராவது ஒரு நபர் எங்கே இருக்கிறார் அல்லது எங்கே அந்த பொருள் இருக்குதுன்றதை நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் இந்த ப்ரெபசிஷன்ஸை பாவிக்கிறது. ஓகே, அப்போ நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த உதாரணம் இந்த படத்தில் ஒரு ஆப்பிள் ஒன்று இருக்குது, ரைட்? அப்போ அந்த ஆப்பிள் வந்து அந்த அதில் 2 பிளாக்ஸ் இருக்குது, அது பிட்வீன். அப்போ அந்த 2 பிளாக்ஸுக்கும் இடையில இருக்கா, 2 பிளாக்ஸுக்கு முன்னால் இருக்கா, அதுக்கு பின்னால் இருக்கா, இடது பக்கத்தில் இருக்கா, வலது பக்கத்தில் இருக்குதா, அது எங்கே இருக்குதுன்றதை குறிக்கிறதுக்கு நாங்கள் அந்த பாவிக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெபசிஷன்ஸ் என்று சொல்கிறது. சரியா? பொசிஷன், ஏதாவது ஒரு பொருளோட ஒரு நபருட பொசிஷன் நாங்கள் சொல்கிறதுக்கு. ஸோ பிலோ, அபவ், நெக்ஸ்ட் டு, பிட்வீன், டு த ரைட், டு த லெஃப்ட், இன்சைட், அவுட்சைட், ரைட்? இது எல்லாமே ப்ரெபசிஷன்ஸ். ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு நபர் எந்த இடத்துல இருக்கிறார், அது எங்கே இருக்குது என்றதை குறிக்கிறதுக்கு அதோட பொசிஷன் சொல்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிற வேர்ப்ஸ் ப்ரெபசிஷன். அப்போ இதுவும் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே நாங்கள் கதை கேட்க நாங்கள் கட்டாயம் பாவிக்கிற ஒரு இங்கிலீஷில் பாவிக்கிற ஒரு டூல் ப்ரெபசிஷன்ஸ். ஓகே, அப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். A beautiful book was on the table. Okay, டேபிளுக்கு மேலே இருந்தது, was on the table. The little girl played happily inside the house. வீட்டுக்குள்ளே விளையாடினதுக்கு inside the house. Did you have a good time at the party? அப்போ at the partyனா பார்ட்டியில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணினீங்களா? at வந்து இதில் ப்ரெபசிஷன். Oh no, I live far from here. அப்போ far வந்து இதில் ப்ரெபசிஷனாக நாங்கள் பாவிக்கிறோம், தூரத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு பாவிக்கிற வேர்ப். ஓகே, ஸோ திரும்பவும் நாங்கள் இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸஸ் செய்ய போகிறோம், அது விளங்கி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் திரும்ப தாரன். இந்த 9 சென்டென்ஸையும் பிளாங்க்ஸை நீங்கள் சூட்டபிளான உங்களுக்கு அதில் என்ன ப்ரெபசிஷன் வரும்னு யோசிக்கிறீங்களோ அதில் ஏதாவது அந்த ப்ரெபசிஷனை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்க. நான் 5 மினிட்ஸ் தரேன்.
எவ்ரிதிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. சிஸ்டர் பவானி, உங்களை இங்கிலீஷ் கிளப் முதல் 2 சென்டென்ஸுக்கு வாசிங்க ஆன்சர்ஸ். I was sitting on the chair. ஓகே, குட். அடுத்தது The dog was running in the house. ஓகே, குட். அடுத்த 2 சென்டென்ஸும் நார்வுட் இங்கிலீஷ் ஸ்கூல். The book is on the table. ஓகே, குட். அடுத்த சென்டென்ஸ். House is near the well. ரைட், வெரி குட். அடுத்தது டேனியலா, அடுத்த 2 சென்டென்ஸ். Okay, miss. I don't know what is happening in front of us. The boys was jumping on the fence. On the fence. Okay, jumpingக்கு over the fence might be a better one. ஏண்டா பாயிறது ஃபென்ஸுக்கு மேலால தான் நார்மலாக பாயிறது, ரைட்? ஸோ ஓவர் த ஃபென்ஸ் might be a better preposition there, but okay, good, very good. கடைசி 2ம் கித்துல்கல இங்கிலீஷ் கிளப். The city is between sea level. அடுத்தது who is seated. Who is seated near to you? ஓகே, கடைசி 2க்கும் the city is at sea level. ஓகே, அப்போ நார்மலாக அந்த sea level பற்றி நாங்கள் கதை கேட்க அந்த கடல்ல இருந்து எத்தனை எவ்வளோ உயரத்தில் ஒரு சிட்டி அல்லது நகரம் இருக்குதுன்றதை நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் at is the preposition that we usually use. Okay, so the city is at sea level. Who is seated next to you? அப்போ near to you விட அங்கே to அந்த வேர்ட் வருதுண்டா next to you என்றதான் அதில் கூட appropriate கூட பொருத்தமான preposition-ஆக இருக்குது அதில். ஓகே, so who is seated next to you? Okay, good. So those are the prepositions. Okay, அப்போ நாங்கள் இன்றைக்கி 2 படித்தோம். ஒன்று to be verb. To be verb வந்து ஏதாவது நாங்கள் ஒரு காரியத்தை விவரிக்கிறதுக்கு பாவிக்கிற மிகவும் முக்கியமான ஒரு வேர்புன்னு பார்த்தோம். வேறு வேர்ப்ஸை நாங்கள் பாவிக்கையும் டு பி வேர்பை முதல் பாவிச்சுட்டு தான் அடுத்த வேர்பை பாவிப்பேன். ஐ ஆம் ரைட்டிங் அல்லது யூ ஆர் லாஃபிங், ஹீ இஸ் ஸ்லீப்பிங், வி ஆர் டான்சிங், யூ ஆல் ஆர் ஈட்டிங், ரைட்? அப்போ அப்படியே அந்த வேறு வேர்ப்ஸ் பாவிக்கிறதுக்கு முதல் நாங்கள் டு பி வேர்பை பாவிச்சுட்டு தான் மற்ற வேர்ப்ஸ் அதோட சேர்த்துக்கொள்கிறது. ஸோ டு பி வேர்ப் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ப் இன் இங்கிலீஷ். ஓகே, 2வதாக நாங்கள் இன்றைக்கி படித்தது ப்ரெபசிஷன்ஸ். அது வந்து ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் எங்கே இருக்கினம் அல்லது எங்கே இருக்குது அதோட லொக்கேஷன் அதோட பொசிஷனை சொல்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிற வேர்ட்ஸ் தான் ப்ரெபசிஷன். ஓகே, ஸோ தோஸ் ஆர் லெசன்ஸ் ஃபார் டுடே. தொடர்ந்து நீங்கள் உங்களை கிளாஸ் ஒர்க்குக்கும் ஹோம் ஒர்க்குக்கும் இதில் இருக்கிற எக்ஸசைசஸை செய்தால் இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கூட கிளியராக விளங்கும். ஸோ ஐ ஸ்டாப் வித் தட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம்.
Questions ஒன்றும் இல்லாட்டி I can hand it back. Daniela question இருக்கா? எஸ் ஆன்ட்டி. அந்த சி லெவல் வந்து அதுக்கு வந்து அட் வரையுமா இல்லாட்டி நியர் அது ஏதாவது? யூஸ்வலாக அட் தான் கூட பொருத்தமாக வர ஒரு வேர்பாக இருக்கும் அதில் அட் சி லெவல். அதாவது above sea levelன்னு சொல்லலாம். இப்போ தூரன் சி லெவல் இருந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ கண்டி நுவரெலி அந்த மாதிரி சிட்டிஸ் எடுத்தால் யூ கேன் சே இட் இஸ் above sea level because it is much higher than the sea than the coast, right? ஆனால் கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் at is a more appropriate preposition அங்கே. Okay.